இன்றைக்கி காலையில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, முளைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா கடகடன்னு கீரை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போல்லாம் கீரையை நிறைய எடுக்கிறதே இல்லை. அடிக்கடி கீரை சாப்பிட்ணும் டாக்டர் சொன்னால் கூட நம்ம எங்கே மதிக்கிறோம். கீரையை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு நல்லா ஒரு தாளிப்பை போட்டாச்சு. நெய் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்துச்சுருந்தாங்க. நாங்கள்லாம் கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம். நிறைய பேர் சேனக்கிழங்கு சொல்லுவாங்க. சென்னையில் முக்கால்வாசி பேர் வந்து கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம். அது வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வேக வச்சு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணோம்னா செம்மையாக இருக்குங்க. சின்ன வயசுலலாம் வந்து நாங்களாம் அதை வந்து ஃபிஷ் ஃப்ரை சொல்லி தான் சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப பசங்கள்லாம் குட்டி பசங்களுக்கு அதை கொடுத்தா எங்கள் வீட்டில் ஒரு வான் இருப்பான். அவன் கூட அப்படி தான் சொல்லுவான், ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு பார்த்தோன்னே அது எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சமைச்சா சாப்பிட்டு தீர்த்துருவோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செமையாக மேட்ச் ஆகும். சூப்பரான ஒரு வெஜிடபிள்னு சொல்வேன். உங்களுக்கு வந்து இந்த கருணக்கிழங்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை சொல்லி சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.